சிவனோடு சிவராத்திரி தேதி 26, இடம் பிளாட்டினமால், பெருமாள் மலை, ஈரோடு. முன்பதிவிற்கு ஸ்கிரீனில் தெரியும் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். அதாவது இறைவங்கிறது பாபாஜி யாரு, அவர் எப்படி தெரிவாரு? ஒரு ஒளி மூலமா தான் தெரிவாரு. ஒளி மூலமா தான் இறைவனை நீ காண முடியும். இதுதான் உண்மை. இறைவனை காணும்னு நினைச்சின்னா ஒளி மூலமா மட்டும்தான் நீ காண முடியும். நான் சொன்னது உண்மை, பொய் கிடையாது. நீயும் காணலாம், போய் பாரு, தியானம் பண்ணி பாரு, உனக்கு வரும். உன் தன்மையெல்லாம் அடங்குச்சுன்னா நீ பார்க்க முடியும். அதுதான் இறைவன். நீ என்ன நினைக்கிற அதேவே பிம்பமாக மாறும். இது நான் சொல்லல, படிச்சு பாருங்க. வள்ளலார் சொல்லிக்கிறாரு, கண்ணாடி தியானம் பண்ண, கண்ணாடியில் எனக்கு முருகன் பிரதிபலிச்சார். அப்புறம் நான் சொன்ன தப்பா போச்சு. ஒருத்தன் கேட்கறான், நீ கடவுளை பார்த்தியான்னு. அப்ப என்ன தப்பா போச்சு? அப்ப நான் ஆழ்நிலையில் போகும்போது எனக்கு அந்த உருவம் தெரியுது, நான் பார்த்துட்டேன். என் பிம்பம் எனக்குள்ள காட்டும். இது எல்லா தன்மையும் எல்லா மனிதனுக்கும் உண்டு. நானும் குருஜிக்கு மட்டும்தானா? உங்களுக்கு இல்லையா? எல்லாருக்கும் உண்டு. இறைவன் கொடுத்தது எல்லாத்துக்கும் பக்குவம் சமநிலை தான். குருஜியார் நீங்க எல்லாம் ஒன்று தான். இதில் வித்தியாசம் கிடையாது. உங்களுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், அதனால நான் குருஜி. நீங்கள் தெரியாத கற்றுக்கிறனால நீங்கள் சிஷியர். நான் தான் ஒரிஜினல் குருஜியா? கிடையவே கிடையாது. வழிகாட்டி, பேருக்கு உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் குருஜி, அவ்வளோதான். ஆனால் இந்த குருஜிங்கிறது யாரு? எனக்குள்ள இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு தன்மை. குருமூலிமா 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 வந்தது குருவோட தீட்சின்னு சொல்றோம். இந்த குருங்கிறது யாரு? பரமேஸ்வரன். அந்த பேரானந்தம் படைத்த இறைவன், பரம்பொருள், பரமாத்மான்னு சொல்லுவோம். பரலோகத்துக்கே இருக்கிற பரமாத்மா. அவர் யாரு? நாம இந்து மதத்தில் சொல்லுவோம் பரமேஸ்வரனும் பார்வதியும். அவருக்குள் இருக்கும் சுவாசத்தினுடைய ஒரு உயிர் ஆற்றலுடைய சக்தியில இறைஞ்சதுதான் ஒரு யோகம். அந்த யோகத்தை அவங்க எடுத்து கொடுத்ததுதான் மகாவிஷ்ணு என்பவருக்கு வழங்குகின்றார். அதை எடுத்து தான் அவர் என்ன பண்றாரு? அகத்திய பெருமானை கொடுக்கிறாரு. அகத்திய பெருமான் மூலமா அர்ஜுனுக்கு வருது. அர்ஜுன் வந்து பாண்டவருடைய வளத்தை பெருக்கிறார், நீதி நேர்மையை செய்கிறார். நீ கிரியா எடுத்துட்டு தப்பான விதத்தில் போனீங்கன்னா உனக்கு அழிச்சுவிடும். நேர்மை இருந்தீங்கன்னா உன்னை உயர்த்தும். அதுதான் கிரியா. எப்பவுமே நேர்மைக்கு மட்டும்தான் கிரியா பேசும். அப்போ அர்ஜுனிலிருந்து யாருக்கு போகுது? நிறைய முனிவர்களுக்கு போகுது, சித்தர்களுக்கு போகுது, ரிஷிகளுக்கு போகுது, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் போகுது. அப்படியெல்லாம் போய் வரும்போது யாருக்கு வருது? மகாதர் பாபாஜிக்கு வருது. மகாதர் பாபாஜியிலிருந்து சொல்கிறாங்க பல ஒரு 13 ஆண்டுகளா 14 ஆண்டுகள் இருக்கும் ஹிஸ்ட்ரியில் பாருங்கள். அதே மாதிரி முகமது நபியும் பாருங்கள், அவங்களுடைய பைபிள் இருக்கும், புராணம் இருக்கும். இடைப்பட்ட நாடுகள் வந்து அவங்க இல்லை, 2 பேருமே வெளியே போயிட்டாங்க, எங்கே இருக்கான்னு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வைக்க உள்ள வராங்க. அப்போ இவர்கள் எல்லாரும் ஒன்றாக இணைஞ்சு ஒரு இடத்துல இந்த கலையை கற்றுக்கிறாங்க. அப்போ இந்த உடல் எப்படிப்பட்ட உடல் அப்படின்னு கவனிக்கணும். இப்போ இந்த உடல் எது மூலியமாக இயங்கியது, எப்படி இந்த உடல் சரியாகும், எப்படி நோய் நீங்கும், இந்த உடல் எப்படி ஆரோக்கியமாக மாறும், இது மருந்தே இல்லாமல் எப்படி எடுத்துக்குது, அப்போ இது மூலிமா என்னென்ன நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா பயிற்சிக்குள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த உடல் இயற்கையானது. இயற்கையில் 72,000 நாடி நரம்புகளை கொண்டது அப்படின்னு சொல்கிறோம். 72,000 நாடி நரம்புனா ஒரு நரம்புக்கு ஜாயிண்டில் இருக்குது நாடின்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன பேர்? இது நாளமில்லா சுரப்பின்னு பேர். அந்த சுரப்புக்கு என்ன பேர்? பிரபஞ்சத்துடைய சக்தியை உள்வாங்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. அப்ப பிரபஞ்சத்திலிருந்து என்ன வருது? இந்திரியம் வருகின்றது. என்ன வருது? இந்திரியம் என்ன? உயிர் அணு. அந்த இந்திரியம் வந்துதான் இந்த உடலை மாத்துது. அப்ப இந்த உடல் என்ன ஆகுது? உணர்ச்சிகளை ஏற்படுத்துகின்றது. இந்த உடல்ல 72,000 நாடி நரம்புகளை உணர்ச்சிகளை ஏற்படுத்தி என்ன நடக்குது? காம உணர்வை ஏற்படுத்துகின்றது.
காம உணர்வு மூலியமாகத்தான் விந்து உற்பத்தியாகின்றது. இந்த விந்து உருண்டையாகுது. இந்த உருண்டை மீண்டும் அனல் காற்று மூலியமாக கரைகின்றது. கரைந்து மீண்டும் பிரபஞ்சத்துக்கு போகின்றது. இது உயிரோடு இருக்கும்போது செஞ்சால் அதுக்கு குண்டலினி என்று பெயர். உயிர் அற்று போனால் ஆன்மா பிறவி எடுத்துச்சுன்னு பேர். இவ்வளோதான் வித்தியாசம். இந்த உடம்புல பிரபஞ்சத்திலிருந்து வந்து இந்த 74 நாடி நம்மள உள்ள பூந்து என்ன செய்யுது? காம உணர்ச்சி ஏற்படுத்தியாதான் இறைவன். உணர்ச்சிங்கிறதா இறைவன். அந்த உணர்ச்சி மூலமாக விந்து உற்பத்தியாகி நம்ம இடத்துல இருக்குது. இந்த விந்து என்ன ஆகுது? மீண்டும் மேல் நோக்கி போகும்போது அனல் காற்றை கரைஞ்சி ஒளியோட ஒளியை கலந்து பிரபஞ்சத்துக்கு போகுது. அப்போ இதுக்கு என்ன பேர்? குண்டலினி. அந்த நீங்கிறத ஆன்மா, அந்த உயிர் உணர்ச்சி அப்படின்னு சொல்கிறது. இதை நீ பிடிச்சிட்டினா வேலை முடிஞ்சுது. இதை நீ செய்யறதுக்கு என்ன பண்ணணும்? உன்னுடைய இடது மூக்கிலிருந்து வலது மூக்கு வழியாக மட்டும்தான் காற்று வரணும். உன் உடம்பு உஷ்ணமாக இருக்கணும், நீ நேராக இருக்கணும், எந்த எண்ணமும் இல்லாமல் இருக்கணும். இதெல்லாம் மறந்து ஒரு நிலையோடு இருந்து இந்த உஷ்ணத்தை அதிகம் உண்டு பண்ண என்ன ஆகும்? பம்ப் பண்ணி மேலே கொண்டு போகும். மேலே கொண்டு போச்சுன்னா நீ கேட்கறது கிடைக்கும். இதை பண்ணினோம்னா ஒன்றை நீ மாற்றிக்கணும். அப்போ இந்த உடல் ஒரு மெக்கானிசம் மாதிரி பண்ணணும், ஒரு இயந்திரமாக மாற்றணும். இந்த உடலை எப்படி பண்ணணும்? இயந்திரமாக மாற்றணும். இயந்திரம் மாற்றணும். எப்படி மாற்றுறது? அதுக்கு தான் சித்தர்கள் சொல்லிக் கொடுத்த சூட்சும பயிற்சி. இந்த பயிற்சியை முறையை செஞ்சால் அதுவே சரியாக நடக்கும். அப்போ இதுக்கு என்ன நடக்குது இந்த உடலில்? ஃபஸ்ட்டு இந்த பிராணக்காற்று வந்து வேணும். அப்போ பிராணக்காற்றுக்கு இந்த உடல் என்ன பண்ணுது? முதல்ல இந்த காற்று கொடுக்குற காற்றை எடுக்குது. எடுத்து நுரையீரலுக்குள்ளே கொண்டு போய் பிராணக்காற்றை அதிகப்படுத்துது. எல்லா இடத்துக்கும் உடம்புக்கு செலுத்துது. அப்போ செலுத்தும் போது என்னது? எல்லா செல்களும் ஒரு புத்துயிர் பெறுது. அந்த செல்கள்லாம் புத்துயிர் பெற்றோன்னே என்ன ஆகுது? இன்னும் செல்கள் அதிகமாக உற்பத்தி ஆகுது. அப்போ உற்பத்தி ஆகும்போது என்ன ஆகுது? ரத்தத்தை இன்னும் சுத்தப்படுத்துது. ரத்தம்லாம் சுத்தம் என்ன ஆகுது? நரம்புகள் பலமாகுது. நரம்புகள் பலமான என்னது? சதைகள் பலமாகுது. சதை பலமான என்ன ஆகுது? எலும்பும் பலமாகுது. எலும்பு பலமான என்ன ஆகுது? ஊனும் பலமாகுது. ஊனு பலமான உறுப்புகளும் பலமாகுது. உறுப்புகள் பலமான ரோமங்களும் பலமாகுது. ஆக மொத்தம் இந்த உடல் ஆரோக்கியமாக மாறுகின்றது. ஆரோக்கியமாக மாறும்போது மனம் சந்தோஷமாக மாறுகின்றது. அப்போ சந்தோஷமாக மாறும் பொழுது ஆன்ம பரிபூர்ணமான நிலை ஏற்படுது. அந்த பரிபூர்ண நிலையில் உணர்வு தன்மையோடு இறைவனோடு நீ இணையும் போது தான் இறையாற்றல் எப்படி இருக்கும்? நீ ஒன்றோடு ஒன்றா கலந்த மாதிரி இருக்கும். சிவனோடு சிவராத்திரி தேதி 26, இடம் பிளாட்டினம் மால், பெருமாள் மலை, ஈரோடு. முன்பதிவிற்கு ஸ்கிரீனில் தெரியும் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள்.